அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் 12th கிளாஸ் மேக்ஸ் வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர் 6 எக்ஸைஸ் 6.2 9th சம் A1 I cap ப்ளஸ் AJ cap ப்ளஸ் CK cap I cap ப்ளஸ் K I வெக்டார் ப்ளஸ் K வெக்டார் மற்றும் CI வெக்டார் ப்ளஸ் CJ வெக்டார் ப்ளஸ் BK வெக்டார் என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள். பார்த்துக்கோங்கம்மா, வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் எனில் A மற்றும் B ஆகியவற்றின் பெருக்கு சராசரி C ஆகும் என நிரூபிக்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஃபஸ்ட்டு கிவ்வனை எழுதிக்கிடுவோம். என்ன AI வெக்டார் ப்ளஸ் AJ வெக்டார் ப்ளஸ் CK வெக்டார் I வெக்டார் ப்ளஸ் K வெக்டார் CI வெக்டார் ப்ளஸ் CJ வெக்டார் ப்ளஸ் BK வெக்டார். இது கிவன் ஒரு தள வெக்டர்கள். அப்போது ஒரு தள வெக்டர்கள் இந்த A அப்படின்னா என்ன கண்டிஷன்? A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் ஒரு தள வெக்டார்கள் எனில் A டாட் B cross C equal to 0. ஒரு தள வெக்டர்கள் A டாட் B cross C equal to 0. ஓகேவா? அப்போ இதுக்கு ஃபார்முலா A டாட் B cross C that is equal to A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 that is equal to 0. இந்த காம்பவுண்டட் அப்போ நம்ம இப்போ நம்ம என்ன AB ஆகியவற்றின் பெருக்கு சராசரி C ஆகும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம எழுதுவோம். இப்போ A1 A2 A3 அப்படி தானே. A1 A2 A3னா என்ன வரும்? A1க்கு என்னது? A1 A2 A3னா AAC பார்த்தியாம்மா? AAC B1 B2 B3 IJ IU KU. அப்போ 1 0 1 C1 C2 C3 CCB that is equal to 0. So that is equal to A into 0. சாதாரணமாக மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட் தானம்மா. அப்போ நம்ம எழுதுவோமா? சரி, இப்படி எழுதுவோம். மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட் 0 1 CB. இங்கே ப்ளஸ் மைனஸ் A into 1 1 CB plus C into 1 0 CC that is equal to 0. ஓகேம்மா? ஸோ A into இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும். 0 minus C minus A B minus C plus C 1C minus 0 that is equal to 0. ஓகேவாம்மா? அதாவது A into 0 B மல்டிப்ளை பண்ணால் 0, அப்புறம் 1C மல்டிப்ளை பண்ணால் C மைனஸ் A. இது 1 B மல்டிப்ளை பண்ண B 1C மல்டிப்ளை பண்ண C ப்ளஸ் C இன்டு 1C மல்டிப்ளை பண்ண C. இது 1 தட் இஸ் 0வையும் C மல்டிப்ளை பண்ண 0 வருது. ஸோ ஓகே, A இன்ட்டு மைனஸ் C மைனஸ் A B மைனஸ் C ப்ளஸ் C இன்ட்டு C தட் இஸ் ஈக்குவல் டு 0. minus AC minus AB minus of minus plus AC plus C square equal to 0. Plus AC இது cancel ஆகிடுது. So C square equal to AB. So C equal to C to square root of AB. நம்ம என்ன கேட்டிருக்கோம்? C A மற்றும் B ஆகியவற்றின் பெருக்கு சராசரி C ஆகும். பார்த்தீங்களாம்மா? ஏயும் பியும் பெருக்குனா ஆன்சர் C கிடைக்கும். ஏபிவிற்றின் பெருக்கு சராசரி C ஆகும். ஓகேவாம்மா? இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்குமா. இது மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட் சாப்டர் 1ல் நம்ம பார்த்துருப்போம்லம்மா. மேட்ரிக்ஸ் இந்த 3x3 மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணோம் ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருப்பீங்களா. அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.